இவர் என்ன சொல்றாரு, என்ன இங்கேயே கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி எங்க டெல்லியில கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னாரு. தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குது, திரு மு க ஸ்டாலினுடைய என்ன வருது? ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலா அதுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலா பிரேமலதாவும் ஒரு மூன்றாம் தர பேச்சாளர், ஈவன் நாலாம் தர பேச்சாளராக மாறிட்டாங்களா கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் என்ற கட்சி ஒரு பொது பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும், கூட்டணியில் இருக்கணுன்றதுக்காக நம்ம பொது பிரச்சனைகளை பேசாத இருக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அது எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, இதுல ஒரு தெளிவான கோணத்துல கல்லெறியாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஈவி கேஸ் பேசுறாரு. இல்லை, அது பல்லில்லாத பாம்பு. அது ஆக்சுவலா அதுக்கு ஒரு பாப்ஸும் கிடையாது. கொள்கை வகுக்கிற நீண்டகால கொள்கையை வகுக்கிற ஒரு அமைப்பு. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்கு சார். அதுக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை, இல்லாட்டி அது அடி வாங்கணும்னு அன்புமணி ஒரு பயமுறுத்திட்டு இருக்காரு எல்லாரையும். வெறும் சாதி மட்டுமே ஒருத்தர் பிற்பட்ட நிலையில் இருக்கிறதா தீர்மானிக்க முடியாது. அவங்க சமூக பொருளாதாரத்தை பின்னாடி இருக்கணும் தான் அது கரெக்ட். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு எடுக்கிறதன் மூலமாகத்தான் இந்த கம்யூனிட்டியோடைய சமூக பொருளாதார சூழல் நமக்கு தெரிய வரும். அதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓகஸ் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நண்பர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். குடியரசுத் தலைவருடைய அறிவிப்பு, அதாவது ஆளுநர்களுடைய மாற்றம் அல்லது ஆளுநர்கள் நியமனம், இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த பட்டியலில் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் எந்த மாற்றமும் தெரியலை. நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறோம், இந்த ஆளுநர் மாற்றப்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது, புதிய ஆளுநருக்கான வாய்ப்பு, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி எந்த அறிவிப்புமே இந்த பட்டியலில் இல்லை. இனிமேல் வருமானு நமக்கு தெரியல. ஸோ இது என்ன நடக்குதுன்னு உங்களுடைய யூகம்? இல்லை, அதாவது ஆளுநருக்கு இந்த வர 31 5 வருஷம் முடியுது அவருடைய பதவிக்காலம். அரசியல் சட்டம் 165 பிரிவுப்படி 5 வருஷத்தோட தான் முடியுதுன்னா கூட பிரசிடென்ட் விருப்பப்பட்டால் கண்டினியூ பண்ணலாம், அடுத்த 5 வருஷம் கூட கண்டினியூ பண்ணலாம். சமீபத்தில் கிட்டத்தட்ட 9 வருஷம் ஒரு கவர்னர் கர்நாடகாவில் இருந்து இப்போ தான் ரிட்டையர் ஆனார். 2014 அப்பாயின்ட் பண்ணாங்க, 2021 தான் அவர் ரிட்டையர் ஆனார். அது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆரிஃப் முகமதுக்கான பதவிக்காலம் கூட முடியுது, அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது இருக்காங்க. ஒருவேளை ஆரிஃப் முகமதுக்கானுக்கெல்லாம் இனிமேல் எதுவும் கொடுக்காத கூட இருக்கலாம், அது வேறு விஷயம், வேற ஒருத்தரை போட்டுட்டு. பட் ரவி அப்படி இல்லை. ரவி கொஞ்சம் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறதுனால, இன்டெலிஜென்ஸ் பியூரோலெலாம் ஒர்க் பண்ணதுனால அவர் கொஞ்சம் அவருக்கான ஒரு போஸ்ட்டை அவங்க கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்குங்க டெல்லியில். இவர் அங்கே போய் அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார். அமித்ஷாக்கெல்லாம் இவரை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு இருக்குது, விருப்பம் இருக்குது. மோடி இதிலெல்லாம் பெரும்பாலும் தலையிடுறது, அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு போயிடுறாரு ஆக்சுவலாக. ஸோ அதனால் இவரை பொறுத்த மட்டும் அமித்ஷாவோட நல்ல டேர்ம்ஸில் இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு, என்னை இங்கேயே கண்டினியூ பண்ணுங்க, இல்லாட்டி எங்கள் டெல்லியில் கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்னாரு. இவர் டெல்லியில் கூப்பிடலாம், ஏன்னா இப்போ கூட்டணி கவர்மெண்ட்டாக நடந்துட்டு இருக்கு இல்லையா, இவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இல்லையா, அதனால இவர் போனார்னா பொலிட்டிக்கலாக உதவுவார்ன்றதுக்காக இவர் டெல்லிக்கு கூப்பிட்டுக்கலாம்னு பார்க்குறாங்க. அங்கே டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் போஸ்ட்டுக்கு இவர் எய்ம் பண்ணார். அது என்ன ஆச்சுன்னா, அங்கே சிபிஐயில் ஒரு ஸ்பெஷல் டைரக்டர் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கி டெப்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக போட்டாங்க. ஸோ இவருக்கு அங்கே வாய்ப்பு போச்சு. இப்போ இவருக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டை கிரியேட் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. அது என்ன போஸ்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதன் நடுவில் இவருக்கு இதை கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரைட்டாக இருக்கிறதா இன்றைக்கி காலையில் வரையும் செய்தி வந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஆனால் உங்களுக்கு அமித்ஷாலாம் சடனாக ஒரு முடிவு எடுப்பார், என்ன பண்ணுவார்லாம் சொல்ல முடியாது. அதனால் இன்றைக்கி காலையில் வரையும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற எந்த நிமிஷம் வரையும் அவரை கண்டினியூ பண்ணுற மாதிரியான ஐடியாவில் தான் செலங்கமெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது எப்படி போகும்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எந்த நேரத்தில் வேணால் மாறுதல்கள் வரலாம். ஏன்னா இவருக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கணும். தமிழ்நாடு அரசு என்ன நினைக்குது, திரு மு க ஸ்டாலினுடைய என்ன வருது? மு க ஸ்டாலின் ரொம்ப ட்ரை பண்ணி அவர் ட்ரை பண்ணி தான் இருக்கார். அதாவது அதானி அதானி ஆட்கள் இங்கே வந்தபோது, அதானி ஆட்கள் வந்தபோது தெளிவாக சொல்லி அமைச்சிருக்காங்க. இது மாதிரி அவங்களுக்கு அதானிக்கு சில காரியங்கள் இங்கே நடக்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கவர்னர் முதல்ல தூக்குங்க, அதை நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதானி ஆட்களும் அதுக்கு சரி நாங்கள் கவனிக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஸ்டாலின் தரப்புலேருந்தே அமித்ஷாவை அப்ரோச் பண்ணிருக்காங்க, இவரை தூக்குங்கன்ற மாதிரி ஒரு செய்தி இருக்குது ஆக்சுவலாக. சரி, அது ஸ்டாலின் தரப்புலேருந்து யார் அப்ரோச் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல, ஏன்னா எக்ஸாக்டாக அதை பாயிண்ட் அவுட் பண்ண முடியாதனால ஸ்டாலின் தரப்புலேருந்தே இந்த கவர்னரை தூக்குங்க அப்படின்ற போது, நீங்கள் எங்களுக்கு எதிராக தான் இருக்கீங்க, நீங்கள் எங்களுக்கு எதிராக இருக்கும்போது நீங்கள் சொல்கிறத கேட்டு நான் எப்படி தூக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க அமித்ஷா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி கூட இருக்குது. காலையில் நான் ரொம்ப ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தபோது அவர் சொன்ன செய்தி தான். அவர் கவர்னருக்கு ரொம்ப வேண்டியவர், அவர் சொன்ன செய்தி தான். ஸோ அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த ஸ்டாலினுக்கு தலைவலி தொடரும் என்பதுதான்
இப்போது இருக்கிற நிலையாக இருக்க நான் பார்க்குறேன். இதில் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா ஒருவேளை ஸ்டாலின் வந்து அமித்ஷாவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது இந்த விஷயத்தில் கவர்னர் விஷயத்தில் ரீச் ஆகிருப்பாரோன்ற ஒரு சந்தேகம் வரும் நமக்கு. ஆக்சுவலாக கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய பேச்சுக்கள் பெரிய அளவில் விவாதமாக மாறி இருக்குது. திருமதி பிரேமலதா சொன்ன அந்த விஷயம், உடல்நிலை குறித்து பேசின விஷயமாகட்டும், அல்லது திரு ராமதாஸ் பேசிய பேச்சாகட்டும், இந்த 2 விஷயமே பெரிய அளவில் விவாதமாக மாறி இருக்குது. ஏன் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருது? இல்லை அது ஜஸ்ட் லைட்டாக அப்படின்னு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயமாவும் இல்லைல்ல? இல்லை, எதுக்க முடியாது. ஏன்னா பேசின ஒரு அம்மா வந்து ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவராக இருக்கார். ராமதாஸ் ஒரு கேஸ் எடுத்துக்கோங்களேன். நான் வந்து 10.5க்காக எத்தனை தடவை போய் பார்க்கறது எனக்கு அவமானமாக இருக்குது. அதெல்லாம் கூட பரவாயில்ல, இது என்னுடைய மண், இங்கே 10,000 பேர் இருக்கிற நீங்கள் எப்படி ஆளலாம் அப்படின்லாம் கேட்குறாரு. அதெல்லாம் தப்பு இல்லை. அதெல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். நீங்கள் வந்து 10,000 பேர் தான் இங்கே இருக்காங்க, நீங்கள் எப்படி ஆளலாம்னு எப்படி நீங்கள் கேட்க முடியும்? ஆக்சுவலாக ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? ஆக்சுவலாக அதுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுடைய 10-5 போகிற போக்கில் எலெக்ஷனுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடப்பாடி ஆர்டர் போட்டு போனார். அந்த ஆர்டர் போட்டு போனதை யார் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வந்து அமுல்படுத்துறதுக்காக முறையான ஆர்டர் யார் போட்டா? ஆக்சுவலாக அவர் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணார். முறையான ஆர்டர் யார் போட்டா? ஸ்டாலின் தான் போட்டார். அது சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ நிற்குது. அதுக்கு டேட்டா இல்லை அப்படின்னு அவங்க நிறுத்திட்டாங்க. தடை உத்தரவு இருக்குது. இவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பிறகு தான் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும்னு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாண்ட் இருக்குது. அதுதான் உண்மை. சென்சஸ் ஆக்ட் 1948 படி இண்டிவிஜுவலாக எடுக்கிற எனுமரேஷனில் தான் சாதிவாரி டேட்டா எடுக்க முடியும். ஒரு சர்வே போன்ற விஷயங்கள்லாம் பீகார் கவர்மெண்ட் எடுத்து அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அதெல்லாம் எடுத்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்காது. ஸோ இந்த 10.5 விஷயத்தில் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்றைக்கும் எதிராகவே ஒரு பேச்சு பேசவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்தால் அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற டேட்டா மூலமாக நம்ம வந்து ரிப்ளை பண்ண முடியும். இல்லை, அவங்களோட இது வந்து இது பேரளவில் அந்த வழக்கை நடத்திட்டு இருக்காங்க. இந்த 10.5ங்கிறது திமுக வந்து பேரளவில் நடத்துகிறாங்க. பட் அவங்களுக்கு உண்மையான அந்த அக்கறை இல்லைங்கிறது தான் பாமகோட ஸ்டேட்மெண்ட். இல்லை, உண்மையான அக்கறை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கணும். 21 சென்சஸ் நடத்தலை, கொரோனா பீரியட் ஆச்சு. அப்போ 20 வந்திருக்கீங்களா ஆட்சிக்கு, உடனடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதானே? அவரோட கூட்டணி கட்சி தானே பாஜக. கூட்டணி கட்சிகிட்ட பாஜகட்ட கேட்கறதுக்கு தைரியம் இல்லாமல் நீங்கள் ஸ்டாலினை வந்து விமர்சனம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆக்சுவலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்கிறதுனா அது வந்து சென்சஸ் ஆக்ட் 1948 படி எடுக்கணும். இல்லாட்டி 2011 எடுத்த டேட்டா ஒன்று இருக்குது, சமூக பொருளாதார கணக்கீடு ஒன்று இருக்குது. அப்போ நடந்த சென்சஸோடு எடுத்தாங்க. அதை வந்து இந்த பாஜக வெளியிடாமல் வச்சுருக்காங்க. கோர்ட்டில் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? அதில் சில குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அடிப்படையில் வந்து குறைபாடுகள் இருக்கிறது என்ன ஏதெல்லாம் விவகாரம் தெரியல. அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்ட டேட்டா வெளியிட சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குது சார். அதுக்கும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. இல்லாட்டி அது வந்து அடி வாங்கிடணும்னு அன்புமணி ஒரு பயமுறுத்திட்டு இருக்காரு எல்லாரையும். அது அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது வந்து 1994 76வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2 அவையிலையும், பார்லிமெண்ட்டின் 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயம். அதன் மூலமாக 9வது ஷெட்யூல் அட்டவணையில் இடம்பெற்றிருக்கிற ஒரு விஷயம். அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் நினச்சிருந்தாங்கன்னா நடுவில் இந்த 94க்கு இப்போ நடுவில் பல கோட்டாக்களை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுவரை இந்த 69% சுப்ரீம் கோர்ட் கை வைக்கல. எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு பாருங்க, 24 30 வருஷமா அதில் கை வைக்கல. அவங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, நீங்கள் 19% அதிகமாக கொடுக்குறீங்க, அதனால பொது பிரிவில் ஒவ்வொரு வாட்டியும் 19 இடங்களை அதிகப்படுத்திக்கோங்கன்னு சொன்னாங்க. இடங்களை மட்டும் 19 அதிகப்படுத்திக்கோங்க, இந்த 69ல் கை வைக்கல அவங்க. அதுதான் அவங்க சொன்னாங்களே தவிர அந்த கோட்டாவில் வந்து 30 வருஷமா கை வைக்காத சுப்ரீம் கோர்ட்டு இப்போ கை வச்சுருவாங்க, அது கை வச்சா ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும், அது இதுன்னு அன்புமணி வந்து அனாவசியம் ஒரு பயமுறுத்திட்டு இருக்காரு. ஒரு 76வது அரசியல் சட்டம் 2 அவையிலையும் நிறைவேற்றப்பட்ட ஒரு விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுக்க முடியாதுன்றதா இந்த 30 வருஷத்துல அவங்க கை வைக்க முடியாத ஒரு நிலையில அது இருக்குன்றதை நம்ம காமிக்குது ஆக்சுவலா. அதனால வந்து அன்புமணி 10.5க்கு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. அதை வந்து மத்திய அரசு எடுக்கணும். அந்த மத்திய அரசோட ரொம்ப க்ளோஸா இருக்கார். 25 பேர் நீங்க தேர்ந்தெடுத்து கொடுங்க, நான் ஃபண்ட்ஸ் வாங்கி தரேன்னு சொல்றீங்கல்ல, அந்த அளவுக்கு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குல்ல. அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. நீங்க மாநில அரசு எடுத்தா செல்லாது. நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக்கல் சர்வே ஆக்ட் 2008 ஒன்று இருக்கு. அந்த ஆக்ட் படி தான் இந்த சர்வே எல்லாம் பண்ண முடியும். அந்த ஆக்ட் படி சர்வே எடுத்தா இடஒதுக்கீடுக்கு இது அப்ளை ஆகாது. மக்களுடைய சமூக பொருளாதார கணக்கீடு கரெக்டாக தெரிஞ்சாகணும். இப்போ நீங்கள் வன்னியர்னா உங்களுடைய சமூக பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு, உங்க வீட்டில் லக்ஸூரியஸ் பொருட்கள் ஏதாவது இருக்கா, இல்லை உங்கள் வீடு வந்து மாடி வீடா குடிசை வீடா, உங்கள் வீடு மின்சாரம் இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நிர்ணயிக்கிற விஷயங்கள், உங்கள் வருட வருமானம் எவ்வளோ, மாத வருமானம் எவ்வளோ, நீங்கள் எப்படி ரேஷனில் சாப்பிட்றீங்களா வெளியில் வாங்கி சாப்பிட்றீங்க, பல விஷயம் இருக்குது வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்கள் கணக்கெடுக்கணும். உங்களுக்கு அந்த கணக்கெடுத்து தான் அந்த சமூக பொருளாதார டேட்டாவை கொண்டு வர முடியும்.
வெறும் சாதி மட்டுமே ஒருத்தரை பிற்பட்ட நிலையில் இருக்கிறதா தீர்மானிக்க முடியாது. அவங்க சமூக பொருளாதாரத்தில் பின்னாடி இருக்கணும் தான் அது கரெக்டு. இன்னொன்று வந்து வன்னியர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பின்பற்ற நிலையில் இருக்காங்க அப்படின்றது இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி ஆகணும். வன்னியர்கள் நீங்கள் 20 வருஷம் 89ல் 20% எம்பிசிக்கு கொடுத்தாங்க இல்லையா? அந்த எம்பிசிக்கு கொடுத்ததுல இந்த காலகட்டத்தில் 89க்கு அப்புறம் கருணாநிதி கொடுத்ததுக்கப்புறம் அந்த 20% எம்பிசியில் 108 109 ஜாதி இருக்குது. அதில் ஒரு வன்னியர்கள் முக்கியமான பிரிவாக இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் அந்த 20%ல் ஒரு 15% வரையும் வன்னியர்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவங்க கேட்க 10.5ன்றது இவங்களுக்கு ரொம்ப குறைவு. நடைமுறையில் அனுபவிக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 15% அவங்க தான் அனுபவிச்சிருக்காங்க. ஏன்னா மற்ற கம்யூனிட்டிலாம் ஸ்மால் கம்யூனிட்டியாக இருக்குது ரொம்ப. அதுவும் பெரும்பாலும் தெற்க இருக்கிற கம்யூனிட்டியாக இருக்குது. இவங்க பெரும்பான்மையான விடங்கிற விஷயங்களை இவங்க அனுபவிச்சிருக்கும் போது அதை 10.5க்குள்ளே சுருக்கிக்கிறாங்க இவங்களே. அது வந்து இவங்களுக்கே வந்து நெகட்டிவான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு எடுக்கிறது மூலமாகத்தான் ஒரு இந்த கம்யூனிட்டியோடைய சமூக பொருளாதார சூழல் நமக்கு தெரிய வரும். அதை வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இந்த 20 வருஷத்தில் வன்னியர்கள் பெற்ற பயன்பாடு போன்ற விஷயங்கள்லாம் கணக்கில் எடுத்து மொத்தமாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்தாங்கன்னா 10.5 வந்து சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா அதெல்லாம் ஏற்கனவே வந்து உள்ஒதுக்கீடு நிறையா இருக்குது சார். அதெல்லாம் ஒரு கணக்கெடுப்பில் தான் பண்ணாங்க. அருந்ததிகளுக்கும் அதெல்லாம் ஒரு கமிஷன் போட்டு கருணாநிதி கரெக்டாக பண்ணினார். அதனால தான் சுப்ரீம் கோர்ட் கை வைக்க முடியல. இதை வந்து நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் அந்த அம்பாசடர் கமிஷன் தான் கடைசியாக ஒரு எனுமரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஜனார்தன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் பண்ணதோடு விட்டாங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் வந்து எக்ஸாக்ட் குவான்டிஃபைபிள் டேட்டா கேட்டுட்டாங்க ஆக்சுவலாக. அதனால அன்புமணியோ ராமதாஸ் வந்து இந்த மாதிரி இவ்வளவு ஒரு மூத்த தலைவர் இவ்வளோ ஒரு மோசமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு என்ன அவமானம் வேண்டியிருக்கு? தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வரை பார்க்கறதுக்கு என்ன சார் அவமானம் வேண்டியிருக்கு உங்களுக்கு? நீங்கள் மக்களால் நீங்கள் தேர்தல் அரசியலில் வரல. இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் திமுகவோட கம்பேர் பண்ணும்போது பாமக ஒன்றும் பெரிய கட்சியெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு இடத்துல கூட இந்த வாட்டி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வின் பண்ணலைன்றது முக்கியமான விஷயம். அப்படி ஏதாவது எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அப்படி பேசுகிறது வந்து ஐ திங்க் நம்ம அவர் வயசாகிடுதுன்ற ஒரே காரணத்தினால நம்ம வந்து இதை வந்து கடந்து போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஏன்னா அரசியல் இவ்வளோ ஒரு காலம் இருக்கிறவர், இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவர், தேவையில்லாமல் அவருக்கு விக்கிரவாண்டியில் தோல்வி வந்துடுது, அதை திசை திருப்பணுன்ட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போறாரோன்ற எண்ணம் தான் நமக்கு வருது. பிரேமலதா ஏன் அந்த மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க? பிரேமலதாவுக்கு என்னன்னா ஹெட்லைன்ஸ் கிராபிங்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து தலைப்புச் செய்தியை பிடிக்கணுன்ற ஒரு இது இருக்கு எல்லாருக்கும். அந்த ஒரு ஆர்வம் இருக்கு. சர்ச்சைக்குரிய விஷயத்துல பேசுறது பரபரப்பா பேசுறது அந்த பாதைதான் அவங்க. அதாவது பிரேமலதாவும் ஒரு 3ஆம் தர பேச்சாளர் ஈவன் 4ஆம் தர பேச்சாளராக மாறிட்டாங்களா கூட எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா சார் ஒரு முதலமைச்சர் அவர் ரெகுலராக அவருடைய வேலையை கவனிச்சிட்டு இருக்காரு. அவரோட உடல்நிலை காரணமாக அவர் எந்த வேலையும் கவனிக்காது இல்லை. எங்கே போடுவோம் எங்கே போகிறோம் போகிறாரு எல்லாம் மீட்டிங்கில் கலந்துக்கிறாரு, அரசாங்கத்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. அவர் உடல்நிலை சரியில்லைன்ட்டு அவர் எந்த இதுவும் தடைப்பட்ட மாதிரி நமக்கு தெரியல. ரெண்டாவது ஒரு 70 வயசுக்கு மேலே ஆன ஒருத்தருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் உடம்புல இருக்க தான் செய்யும். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதோட தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க. அதோட தான் இயல்பா நடைபோட்டு நேற்று பாருங்க குமாரசாமிக்கு திடீர்னு வந்துருச்சு பேசிட்டு இருக்கும்போது. அவர் ஏற்கனவே பல முறை ஆஸ்பத்திரியில் இருந்திருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை யாருக்கும் தெரியாது. இந்தியாவில் இருக்கிற பல அரசியல் தலைவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் சார். இவருக்கு அதே மாதிரி இருக்கும். என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. நீங்க வந்து வேஷ்டி சட்டை தான் போடணும், முதல்வர் வேட்டி சட்டை தான் போடணும். எந்த சட்டத்தில் முதல்வர் வேட்டி சட்டை போடணும்னு சொல்லியிருக்கு? எந்த சட்டத்திலையும் அப்படி இல்லை. பிரேமலதா மாதிரி ஒருத்தர் பேசுறது வந்து கண்ணாடி வீட்டிலேருந்து கல்லறிற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கணவர் உடல்நிலை இல்லாமல் இருந்தபோது நீங்கள் திமுக தரப்புலேருந்து அந்த உடல்நிலையை பற்றி யாரும் விமர்சனம் பண்ணவர் எனக்கு தெரிஞ்ச வரையும் கிடையாது. மற்ற சில கட்சியில் பண்ணியிருப்பாங்க. ஜெயலலிதா கூட நம்ம விஜயகாந்தை ஒரு மாதிரிலாம் பேசினாங்க. அவர் திருப்பிலாம் பதில் சொன்னார், அது வேற விஷயம். பாயிண்ட் என்னன்னா வந்து விஜயகாந்த் உடல்நிலையை காரணமாக வச்சு நீங்கள் ஒருத்தரை விமர்சிக்க கூடாது. அவருடைய கொள்கையை விமர்சிங்க, அவருடைய கருத்துக்களை விமர்சிங்க, அவருடைய செயல்பாடுகளை விமர்சிங்க. எவ்வளோ பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, கலாச்சார பிரச்சனை இருக்குது, எவ்வளவோ மின்சார கட்டணம் உயர்வு இருக்குது. இந்த கவர்மெண்ட்டை இது பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை விட்டுட்டு ஸ்டாலினோட உடல்நிலையை பற்றி விசாரிச்சிங்கன்னா அப்போ வந்து நமக்கு பிரேமலதாவை பற்றி தோன்றது ஒரே விஷயம்தான். விஜயகாந்த் என்ற நல்ல மனிதருக்கு நீங்கள் வந்து மனைவியாக இருந்தீங்க. ஆனால் அந்த மனிதர் நல்ல மனிதர் மறைஞ்ச பிறகு கட்சி வந்து ரொம்ப கீழே போயிட்டுருக்கு. இந்த மாதிரிலாம் பேசியிருந்தீங்கன்னா அது இன்னும் உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அந்த கட்சியில் இருப்பாங்க, வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். இன்னொரு சர்ச்சைக்குரிய பேச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு, தொடர்ந்து பார்க்குறோம். திரு கார்த்தி சிதம்பரம் கூட்டத்தில் பேசினது, அதற்கு திரு EVKS இளங்கோவன் எதிர்வினை ஆற்றியது. இந்த ரெண்டு விஷயமும் யார் பேசினது சரியானது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கார்த்தி சிதம்பரம் தொடர்ந்து விளக்கம் கொடுக்குறாரு. நான் என்ன பேசுனேங்கிறத நீங்கள் தெளிவாக பாருங்கள், முழுமையாக பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு.
இல்லை, கார்த்திக் சிதம்பரம் பேசுறதெல்லாம் ஒன்று தான் சார். அதாவது அவர் வந்து திமுகவுடைய கூட்டணியில் திமுகவோட அவங்க இருக்கிற அந்த விஷயத்தை அக்னாலஜ் பண்ணுறாரு. அவங்க இருக்கிறதுனால தான் நான் வெற்றி பெற்றேன்னே சொல்கிறாரு. அதெல்லாம் ஒத்துக்கிறார். ஆனால் அதே சமயம் காங்கிரஸ் என்ற கட்சி வந்து ஒரு பொது பிரச்சனைகளில் கவனம் செலுத்தணும், கூட்டணியில் இருக்கணுன்றதுக்காக நம்ம பொது பிரச்சனைகளை பேசாத இருக்க முடியாதுன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அது எந்த தவறும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார். ஏன்னா வந்து நீங்கள் அவர் இன்னொன்று சொல்கிறார், ஜெயக்குமார்னு ஒருத்தர் அந்த திருநெல்வேலி மாவட்ட காங்கிரஸ் தலைவர், அதில் வந்து எந்த விதமான ப்ராக்ரஸும் இல்லை அதெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குல்ல, கேட்கலாமே. அதில் என்ன தப்பு இருக்குது? ஆக்சுவலாக நீங்கள் கூட்டணின்றது வந்து தேர்தலுக்கு தேர்தல் அமையிறது சார். ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி நல்லா எடுத்துகிட்டு போகிறார். ஆமாம், 19லேருந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறார். 3 வெற்றியை காமிச்சிட்டாங்க அவங்க. 2 அசம்பிளி தேர்தல், ஒரு பார்லிமெண்ட் தேர்தல் வெற்றியை காமிச்சிட்டாங்க. அவர் தரப்புலேருந்து எந்த விதமான பிரச்சனையும் கூட்டணிக்குள்ள. காங்கிரஸ் ஹைகமாண்டோட நல்ல க்ளோஸ் ரேப்போல அவர் இருக்கார். ராகுல் காந்தியை முதல்ல பிரைம் மினிஸ்டருக்கு அவர் தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணார் அவர் ஆக்சுவலாக. அப்படிலாம் இருக்கும்போது கார்த்திக் இப்படி பேசலாமா? இது வந்து கூட்டணியில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டாக்குமே. நிச்சயமாக சொல்கிறேன், கூட்டணியில் எந்த பிரச்சனையும் யாரும் உண்டாக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க காங்கிரஸ்காரங்களுக்கு ஒரு பயம் வருது ஆக்சுவலாக. வந்து என்னென்னா வந்து இது மாதிரிலாம் கார்த்திக் பேசினாங்கன்னா திமுக நம்மளை ஒதுக்கிடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லை. இப்போது காங்கிரஸ் வந்து ஒரேடியாக மட்டமாகவும், காங்கிரஸ்காரங்களே மட்டமாக நினைக்கக்கூடாது. காங்கிரஸுக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு குட்வில் இருக்குது, ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது மக்களுக்கு அதுக்கு மேலே. ஆனால் ஓட் பேங்க் இருக்கான்னா அது இல்லை. ஓட் பேங்க் குறைவாக தான் இருக்குது. 5% ஓட்டு தான் உங்களுக்கு கடைசியாக வாங்கினாங்க. ஆனால் காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி வந்து மைனாரிட்டி மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கு, பட்டியலின மக்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கு. இது வந்து மறுக்க முடியாத விஷயம். ஸோ அதனால வந்து யார் கூட அது சேருதோ அந்த கூட்டணி வந்து செல்வாக்கா இருக்கு. இது செட்டில்டு அலையன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதை மறுக்கவே எந்த இடத்துலையும் மறுக்கல அப்படிங்கிற அதை வந்து அவங்க எல்லாருமே ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்குன்னு பொது பிரச்சனைகள்ல ஒரு கட்சி வந்து குரல் கொடுக்க கூடாது. இது வந்து ஹைகமாண்ட் கூட கண்டிக்குது, ஹைகமாண்ட் பர்டிகுலர்ஸ்லாம் கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏதோ கலப்பி விடுறாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் ஹைகமாண்ட் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவிகேசி அந்த கருத்து ஈவிகேஸ் அவருக்கு என்னன்னா, இது மாதிரிலாம் பேசினா வரப்போறப்போ லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்லாம் வரப்போகுது, அதுல வந்து நம்ம கட்சிக்காரங்க சீட் கொடுக்க மாட்டாங்க, திமுக காரங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்லாம் அவர் நினைக்கிறார். பொதுவாகவே லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ்ல வந்து இந்த கூட்டணி கட்சிகளோட சரியான ஒரு பர்ஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. லோக்கல் லெவல்ல, வார்டு லெவல்லாம் வராது, அந்த கட்சிக்குள்ளே வராது. அது வேற இருக்கு. காங்கிரஸ்லயே போட்டி போடுவா, காங்கிரஸ்காரே போட்டி போடுவா. நாட் ஒன்லி காங்கிரஸ், எல்லா கட்சியுமே சொல்லலாம். மோஸ்ட்லி மாநகராட்சி அளவில் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும், ஒன்றிய லெவலில் ஓரளவுக்கு அக்செப்ட் ஆகும். ரொம்ப கீழ் லெவலில் ஒன்றுமே தேராது ஆக்சுவலாக. அதனால் நம்ம கவலை என்னென்னா, இந்த மாதிரியான பேசுறதுனால ஒன்றும் அவர் வந்து திமுகவுடைய செல்வாக்கு அது இருந்ததுனால தான் வெற்றி பெற்றோம் அதெல்லாம் சொல்லிட்டு தான் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. அதனால் ஈவிகேஎஸ் வந்து சொன்னது என்னென்னா வந்து, இதனால் நம்ம கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, காங்கிரஸும் திமுகவும் நல்ல ரேப்போல் இருக்குது, அங்கே வந்து இந்தியா கூட்டணியில் திமுக 22 எம்பிக்களோடு இருக்கும்பொழுது அங்கே நாளைக்கு மோடி கவர்மெண்ட்டுக்கு ஏதோ பிரச்சனை வரும்போது இங்கே திமுக வந்து காங்கிரஸோட இருக்கிறது வந்து கட்டாயமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் இப்போ நல்லா போயிட்டுருக்கு. இதில் வந்து ஒரு தெளிவான கோணத்தில் வந்து கல்லெறியாதீங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல ஈவிகேஎஸ் பேசுகிறார். பட் இது கல்லெறிகிற விஷயம் கிடையாது ஆக்சுவலாக. ஒரு கட்சின்றது வந்து கட்சியை வளர்க்கணும் சார். நீங்கள் கட்சி எப்படி வளர்க்க முடியும்? புதிய ஆட்களை கட்சி கொண்டு வரணும், கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணாத நீங்கள் பேசணும். அதே சமயம் பொது பிரச்சனைகள்லையும் நீங்கள் கண்டுக்காத ஒதுங்கி போக முடியாது. செல்வப்பிரதிக்கு என்ன பேசினாரு, நம்ம வலிமையாக இருந்தால் தான் பங்கு அதிகமாக கேட்க முடியும் கூட்டணியில் அப்படின்னாரு. காமராஜ் ஆட்சி கொண்டு வரணும்னு அவங்கள எல்லாருமே பேசுகிறாங்க, இவரும் பேசுகிறாரு, அது எல்லாருமே பேசுகிறாங்க. இதெல்லாம் திமுக வந்து காங்கிரஸ் வளர்றதை வந்து திமுக என்றைக்குமே தடுக்கல. காங்கிரஸ் நீங்கள் வளர்க்கலாம், கட்சியை வளர்த்துட்டு போங்க, திமுக நீங்கள் வளர்க்க வேண்டாம்னு எப்போ சொல்கிறாங்களா? நீங்கள் வளர்த்து நீங்கள் செல்வாக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது, நீங்கள் இன்னும் 2 சீட் கூட கேட்கலாம், அது வேறு விஷயம். அப்போது நீங்கள் பொது பிரச்சனைகள் பேசினா தானே நீங்கள் புதுசாக உங்ககிட்ட ஆட்களும் வருவாங்க, அப்போ தானே மக்கள் உங்களை பார்ப்பாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் வந்து சிபிஎம் கூட வந்து இப்போ மின்கட்டணத்தை போராட்டம் பண்றாங்க ஆக்சுவலா. வந்து இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல இவரே வந்து நம்ம திருமாவளவனே கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் கசப்பான விஷயங்கள்லாம் அவர் சொன்னதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அப்புறம் அவர் போய் சிஎம் பார்த்தார். இப்போ இவங்களே கூட சார் காங்கிரஸ்லேயே கூட பல பிரச்சனைகள் இருந்தா கூட இவங்க சிஎம் பார்க்கறது பேசுறதுல வந்து எந்த தடையும் இருக்கிற மாதிரி தெரியல. இவங்க எல்லாத்தையும் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ போய் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே சமயம் பொது பிரச்சனைகள்ல நாங்கள் கொஞ்சம் அடையாள ரீதியில் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், நீங்கள் கண்டுக்காதீங்கன்னு திமுக சொன்னால் அவங்களும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. கூட்டணியில் இருக்கோம் சார், தேர்தலுக்கு தேர்தல் சார் கூட்டணி. இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுனாலேயே கூட்டணி இல்லாத போதும் நம்ம வந்து கன்சிடர் இது பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி தொண்டர்கள் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னா, அதுவும் லோக்கல் பாடி போன்ற எலெக்ஷன்ஸில் தொண்டர்கள் வந்து கட்சியில் கூட்டணி இருந்தால் கூட சில இடங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அதுதான் அடிப்படையான விஷயம்.
ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா பொது பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணும். கார்த்தி பேசினது வந்து சரிதான், திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து அவங்களால தான் வெற்றி பெற்றோம்னு சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். அவர் அதெல்லாம் சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. அது எந்த விதமான தவறு இருக்கிறதா தெரியல. ஈவி கேஸுக்கு என்னன்னா இதனால லோக்கல் பாடியில் நம்ம காங்கிரஸ்காரங்களுடைய வாய்ப்பு போயிடுறது ஒரு கவலை இருக்கு. ஆனால் அந்த கவலையை வந்து கொஞ்சம் தேவையற்ற ஒரு கவலைன்னு நினைக்கிறேன். நிச்சயமா. நிறைவாக இன்னொரு செய்தி, நம்ம கடந்த வாரத்தில் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு முரசொலியில் கூட தலையங்கத்தில் சொல்றாங்க, எதற்குமே பயன்பெறாத அந்த நிதி ஆயோக கலைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு அது கலைத்து விடக்கூடிய அளவுல செயல்பாடற்ற ஒரு அமைப்பா அது இருக்குதா? இல்லை, அது பல்லில்லாத பாம்பு. அது ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பவர்ஸும் கிடையாது. கொள்கை வகுக்கிற நீண்ட கால கொள்கையை வகுக்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி அரசாங்கத்தோட திட்டங்களை வந்து மாநிலங்கள் சரியா செயல்படுத்துதா இல்லையான்னு கண்காணிக்கிற ஒரு அமைப்பு. அதனால அதுக்கு ஒன்றும் ஃபினான்சியல் முந்தி இருந்த திட்ட கமிஷன் வந்து உங்களுக்கு பணமே சாங்ஷன் பண்ற அளவுக்கு இருந்தாங்க. இங்க வந்து எல்லாமே கவர்மெண்ட் கையில் எடுத்து வச்சுட்டு திட்ட கமிஷனை கலைச்சிட்டு நிதி ஆயோக்ன்ற அமைப்பு வந்து கொள்கையை வகுக்கிற ஒரு அமைப்பா இருக்கு அரசாங்கத்தோட. இப்போ நேற்று அன்னைக்கு நடந்த மீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா 47 வரையும் வளரும் இந்தியா, 47 எப்படி இந்தியா வளரணும், அதுக்கேற்ற கொள்கைகளை வடிவமைக்கணும் அப்படின்ற பாயிண்ட்ல போறாங்க. அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணுவோம், அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போறீங்க, எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க போறீங்க, அதை பத்தி இங்க யாருக்கும் கவலை கிடையாது. பட்ஜெட்ல 3 விதமான திட்டம் அறிவிச்சிருக்காங்க வேலை வாய்ப்புக்காக. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, அதனால ஏதாவது பயன் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு 47 வந்து நீங்க என்ன நடக்குது, நீங்க தொலைநோக்குன்னா தமிழ்நாடு வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவோட ஜிடிபி கிட்டத்தட்ட 3 ட்ரில்லியன் வச்சுக்கோங்க. அது 3 ட்ரில்லியன்ல வந்து ஒரு 8.87% தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் இந்தியாவோட ஜிடிபியில் இருக்கு. இந்தியா ஏற்றுமதி பண்ற பொருள்ல 10% தமிழ்நாட்டில இருந்து தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ இதெல்லாம் தமிழ்நாடு இந்தியாவோட எக்கானமில 2வது இடத்துல இருக்கு. இதே நிதி ஆயோக் வெளியிட்ட புள்ளி விவரத்துல 13 குறியீடுகள்ல ஆரோக்கியம் போன்ற குறியீடுகள்ல முன்னிலையில் இருக்கு தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க வஞ்சிக்கிறீங்க, பல விஷயங்கள் பண்றீங்க. அதை எதிர்க்கிறதுக்காக ஒரு ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள முடியாதுன்றாங்க. 10 மாநில முதல்வர்கள் கலந்துக்கல. மம்தா போய் கலந்துனாங்க, அவங்களை பேச விடல. ஆக்சுவலா அவங்க வெளியில வந்துட்டாங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. இந்த மாதிரி பல்லில்லாத பாம்பா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல, ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன்ல கலந்து என்ன பிரயோஜனம்? தேவையில்லாம வந்து திட்ட கமிஷன் காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்ற ஒரே காரணத்துக்காக அதை எடுத்துட்டு அதை வந்து அந்த கவர்மெண்டே கையில் வச்சுக்கணுன்றதுக்காக அந்த தனி பாடி வேண்டாம், நம்ம கையில் படிச்சிருந்தா தான் நம்ம மாநிலங்களுக்கு நிறையா கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் அந்த பவர்ஸ் அவங்க கையில் எடுத்துருந்தாங்க. யாரு? பிஜேபி. அதனால வந்து இந்த நிதி ஆயோக் வந்து பல்லில்லாத தேவையில்லாத ஒரு அமைப்பு, பவர் இல்லாத ஒரு அமைப்புன்றது நிச்சயமா கரெக்டான ஒரு விஷயம். அதில் கலந்துக்காதது ஒன்றும் பெரிய குடிமூழ்கி போற ஒரு விஷயமே கிடையாது என்பது எதிர்ப்பை தெரிவிக்க ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை சரி என்பது என் கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.